ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஹோம்மேட் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் செய்கிறதுக்கு மெயினானது ரெண்டே இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கார்ன்ஸ்டார்ச்சும் அதாவது கார்ன்ஃப்ளவரும் மில்க் பவுடரும் தான். இப்போ நான் ஒரு பிளெண்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் சேம் குவான்டிட்டி ஆஃப் மில்க் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ். ஓகேங்களா, இதுதான் ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எசன்ஸ். நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸாக இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 ட்ராப்ஸ், ஒரு 1/8 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணோன்னா போதும். ஓகேங்களா, நான் இன்றைக்கி வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் 1/8 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது கூட வந்து எல்லோ கலர். நார்மலாக நம்ம வெளியில் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வாங்கினா எல்லோயிஷாக இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து மில்க் பவுடர்னால மட்டுமே எல்லோ கலர் வராது, லைட்டாக எல்லோ கலர் சேர்த்தா தான் வரும். இது ஆப்ஷனல் தான். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம் நமக்கு. ஓகேவா, இப்போ நம்ம இதை பிளெண்டரில் அரைச்சிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க பிளெண்டரில். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்கும், அந்த கார்ன்ஸ்டார்ச் கலர் இருக்கும், அது போய் அப்படியே எல்லோயிஷாக அது டேர்ன் ஆகும். ஓகேங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லைட்டாக எல்லோயிஷ் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஒயிட் கலர்லேருந்து அந்த எல்லோயிஷ் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நல்லா சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் பிளெண்டர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து இது ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute நம்ம அரைச்சோன்னா போதும். ஓகே, ஏன்னா இது ஆல்ரெடியே வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது, அதனால் ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் 40 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு எல்லோ கலர் டர்ன் ஆகலை அப்படின்னா திரும்ப இறக்கிட்ட ஒரு 2 ட்ராப்ஸ் எல்லோ வந்து ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஹோம்மேட் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க இது. ஸோ இதை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டா புட்டிங் எல்லாம் ஈஸியாக செய்யலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நார்மலாக நீங்கள் வாங்குகிற அந்த மார்க்கெட்டில் வாங்குகிற வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர்லேயே வந்து நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாலே வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. கார்ன்ஸ்டார்ச்சு, மில்க் சாலிட்ஸு, ப்ளஸ் வந்து நமக்கு வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் கலர்னு சொல்லிட்டு. ஸோ அதே இதுதான், மார்க்கெட் ஸ்டைல் தான் இது. மார்க்கெட் ஸ்டைல் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் தான், பட் ஹோம்மேட், வித்தவுட் ஃபுட் அடிட்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாமல் கெமிக்கல் ஃப்ரீ வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர். ஸோ இதை நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, வெளியில் வச்சா வந்து சப்போஸ் வந்து வண்டு வரும், ஏதாவது பூச்சி வரும்னு பயம் இருக்கலாம். நம்ம ரெண்டாவது இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போடலை, அதனால் இது எப்போவுமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஷெல் லைஃப் எப்படின்னா, மார்க்கெட் ஸ்டைலுக்கு நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு எவ்வளோ ஷெல் லைஃபோ அதே ஷெல் லைஃப் தான் இது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுடைய ஷெல் லைஃப் நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான டக்குன்னு செய்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாம் ரொம்ப போட்டு அரைக்காதீங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 1 month இல்லை ஒரு 2 monthsக்கு தேவையான கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்புறம் வேணும் போது நம்ம இதை திரும்ப அரைச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.